Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்ல போட்டு பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். நம்ம லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால பைப்பிங் த்ரெட் போடுறோம். இப்போ நான் சில்க் த்ரெட்ல 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் வந்து நம்ம கிராஸ்ல போடணும். அப்பதான் உங்களுக்கு நீட்டா அழகா வரும். லோட் ஸ்டிச் போடுறது இந்த மாதிரி கிராஸ்ல போடுங்க. போடுறப்போ த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். போடுறப்போ த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டபுள் கலர் த்ரெட்டில் போட போகிறோம். இதில் ஒரு கலர் த்ரெட்டும் இதில் க்ரீனும் இதில் வந்து கோல்டன் கலரும் போட போகிறேன். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். நீடில் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணணுன்ட்டு வேண்டாம். நம்ம கட் பண்ணாமலே இது முடிச்சுட்டு அப்புறம் இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதில் க்ரீன் கொடுத்துட்டு இப்போ கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதுவும் நான் 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் போட்டாலே அதே மெத்தட் தான் இதுவும். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த ரெண்டாவது லைனும் சுகர் பீட் போட்டுக்கலாம். வழக்கம் போல் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து 4 இல்லை 6 பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 6 பீட்ஸ் எடுத்துட்டு பீட்ஸ் வந்து எப்போதுமே நெருக்கமாக போடாதீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு போடுங்க. இப்போ நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்க்கு வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது வந்து ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து சுகர் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி திலகம் ஷேப் ஸ்டோன் ஒன்று போட்டுக்கலாம். கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சுகர் பீடை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கேன். ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்க, சீக்வன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஒன்று போல் எடுத்துட்டு சீக்வன்ஸ்குள்ளே நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் உள்ளே போட்டணும். ஷார்ப் பகுதி வந்து பீட்ஸை ஒட்டியில் வர்ற மாதிரிக்கு ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுருங்க. நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கோல்டன் கலர் த்ரெட் எடுக்கிறப்போ உங்களுக்கு த்ரெட் வெளியில் தெரியாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நம்ம இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுவும் 3/4 இன்ச் தான். இங்கே வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட் வேலை போட்டுக்கலாம்.
ஒவ்வொரு லைன் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நான் 3 + 3 6 strands எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5. நம்ம வந்து 4 லைன் போட்டிருக்கு. 5 லைன் போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுலையுமே 5 லைன் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காட்டன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு போடணும். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி போடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலையே அதுக்கு அடுத்த லைன் வராத மாதிரிக்கு, அதுக்கு கீழே வராத மாதிரிக்கு. ஃபஸ்ட்டு வந்து பீடு, அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பீடு ஒர்க்கு. இந்த மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போடணும். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஷார்ப் பகுதி வந்தோடனே சின்ன செயினாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷார்ப் பகுதி வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு நான் இப்போ சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 strands எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நீடில் வந்து உள்பக்கம் இறக்கியிருக்கேன். சுற்றுறப்போ ரொம்ப டைட் பண்ணி சுற்றுனீங்கன்னா உள்ள நீடில் இறங்காது, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சுற்றுங்க. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக போடுறோம். த்ரெட்டு உள்ளே இறங்குற வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான். ஸ்லீவ் சேம் டிசைன் வந்துட்டு அங்கங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.